Hi friends, welcome to Sana Recipes. இன்னைக்கு பச்சை பயிறு வச்சு கொழுக்கட்டை செஞ்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துர்க்கேன். இந்த பச்சை பயிரை நைட்டே ஊற வச்சாச்சு. பாருங்க பச்சை பயிறு நல்லா ஊறி இருக்கு. தண்ணி வடிகட்டிட்டு பச்சை பயிரை குக்கர்ல போட்டுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி குக்கர் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு 2 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிரஷர் அடங்கினதும் குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த பச்சை பயிரை நல்லா வடிகட்டிட்டு பவுல்ல போட்டுக்கோங்க. பாருங்க பச்சை பயிறு நல்லா வெந்திருக்கு. பச்சை பயிரை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். கடாயில வேக வச்சு வச்சிருந்த பச்சை பயிரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஹாஃப் கப் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை பயிறு நாட்டு சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகரும் பச்சை பயிரும் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சர் வந்ததும் ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். அரை கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கொழுக்கட்டைக்கு தேவையான மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் கீ போட்டு 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்த பிறகு சுடுதண்ணி சேர்த்து சூடு ஆறத்துக்குள்ள மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ பிளேட் வச்சு மூடி விட்டுக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆனதும் பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆனதும் பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவை இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்து ரவுண்டா பிடிச்சு எடுத்து இப்போ இந்த மாவு உள்ளங்கையில வச்சு கட்டை விரலால சென்டர்ல பிரஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுத்தி சுத்தி நல்லா பிரஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூரணத்துல இருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்பா பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூரணத்தை சென்டர்ல வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையை இட்லி பாத்திரத்தில் வச்சு இட்லி பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு. இந்த கொழுக்கட்டையை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சனா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.